தமிழகத்தின் ஹோலாந்து என்று அழைக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நிலக்கோட்டை. இங்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக அளவில் மல்லி, முல்லை, கனாபுரம், பிச்சி, சமங்கி, ரோஜா உள்ளிட்ட பூக்களும் விவசாயம் அதிகப்படியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் சொல்லப்போனா இந்த நிலக்கோட்டை பகுதியில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பூக்கள் அனைத்துமே திண்டுக்கல் மாநகராட்சியில் ஒரு கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா பூச்சந்தைக்கு தான் தினந்தோறும் விற்பனைக்காக கொண்டு வருவது. அதே போல் நிலக்கோட்டையில் பார்க்க வேண்டும்னா அங்கிருக்க பூச்சந்தையில் தான் தினந்தோறும் விவசாயிகள் கொண்டு வந்து சென்று விற்பனை செய்யப்பட்டு வருவது வழக்கம். இதில் முக்கியமாக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் இந்த நிலக்கோட்டையில் இருக்கக்கூடிய பூச்சந்தையிலிருந்து பூக்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்க்க வேண்டும்னா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள், பெங்களூர் உள்ளிட்ட செல்லக்கூடிய இடங்களிற்கு அதிகப்படியாக பூக்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. அதே போல் மதுரை பிரதானமா இருக்கக்கூடிய சந்தைக்கும் அதே போல மதுரை மார்க்கெட்டுக்கும் இங்கிருந்து தான் அதிகப்படியாக இருக்கக்கூடிய தென் மாவட்டத்திலே சொல்லக்கூடும் என்றால் நிலக்கோட்டிலிருந்து தான் அதிகப்படியாக அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவிழா மற்றும் மூர்த்த காலங்கள் இல்லாத காரணத்தினால் தற்போது பூக்களின் விலை வெறும் கம்மியான விலையில் அதை கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல அந்த வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் சம்மங்கி இருக்கக்கூடிய அந்த பூவானது வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு கிலோவானது விற்கப்படுகிறது. அதே போல அரளிப்பூ என்பது வெறும் 30 ரூபாய்க்காக விற்கப்படுகிறது. அதே போல பட்டு ரோஜா என்று சொல்லக்கூடிய அந்த ரோஜா மலரும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே போல இந்த சொல்லக்கூடிய மல்லிகைப்பூவானது எப்போதுமே ஒரு உச்சத்தில் இருப்பது என்பதை பார்க்க முடிகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரைக்குமே இந்த மல்லிகைப்பூவானது விற்பனை செய்யப்பட்ட அந்த நிலையில் தற்போது மல்லிகைப்பூ வெறும் 1 கிலோ மல்லிகைப்பூவானது வெறும் 300 ரூபாய்க்கும், அதே போல முல்லைப்பூ வெறும் 150 ரூபாய்க்கும், கனகாமர பூ சொல்லக்கூடிய வெறும் 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது பெரிய அளவில் வீழ்ச்சி என்பதால் இருக்கிற விவசாயிகள் அதே போல அந்த பூ வேலை செய்வர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு கூட வாகனவாடகை கூட இந்த பூக்களை சந்தைக்கு கொண்டு செல்லாத நிலை தற்போது இருப்பதால் பூக்கள் வாங்க வியாபாரிகள் யாரும் முன் வராததனால் பெரும் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் தற்போது அவர்கள் கொண்டு வந்த பூக்களை வாகனத்தில் கொண்டு வந்து திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் இருக்கக்கூடிய குட்டியப்பட்டி பிரிவு என்ற ஒரு இடம் உள்ளது. மூட்டையாக அந்த இருக்கக்கூடிய அனைத்து பூக்களையும் கீழே கொட்டி விட்டு சென்றன என்பதை நாம் காணொலியில் பார்க்க முடிகிறது. இதே போல் கடந்த பல வருடங்களாக திண்டுக்கல் பூ மாவட்ட விவசாயிகள் நிரந்தரமாக விலை நிர்ணயிக்க செய்ய வேண்டும், அதே போல் வாசனை திரவிய ஆலையை அமைக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு இதுவரைக்கும் வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறா இது மாதிரி எங்களுக்கு அமைக்கப்படும் என்பதை அவர் பல நாள் கோரிக்கையாக உள்ளது. அதே போல் தற்போது பூக்களின் விலை வீழ்ச்சியின் காரணமாக இந்த பூக்கள் கொட்டி சென்றது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.